வாங்க நம்ம இப்போ வந்து எள்ளு பொடி பண்ணலாம். அது ரொம்ப டேஸ்டியாக இருக்கும். நீங்கள் கேள்விப்பட்டிருப்பீங்களான்னு தெரியல. அதுக்கு ஒரு நல்ல கம்பெனியாக பார்த்து கல் இல்லாமல் நல்ல நல்ல கம்பெனியாக பார்த்து ஒரு பெரிய பேக்கெட் வாங்கியிருக்கிறேன். அந்த பெரிய பேக்கெட்டை வந்து நல்லா வறுத்து பொறுபொருன்னு வறுக்கணும். கரிச்சிடக்கூடாது. லைட்டாக சிம்மில் வச்சு வறுக்கணும். படபடன்னு வரும். அந்த டைமில் நீங்கள் வந்து இறக்கிடணும். அது தெரியும். நீங்கள் வாயில் ஒரு சாப்பிட்டு பார்த்து பார்த்தோன்னா லைட்டாக பொறுபொருன்னு இருக்குமோ அப்போவே நீங்கள் இறக்கிடணும். அப்புறம் வந்து அடுத்து வந்து நம்ம ஒன்று ஒன்றா வறுக்கணும். வத்தல் ஒரு 12 வத்தல் போட்டுருக்கிறேன். இதையும் நம்ம வந்து பொறுமையாக வருங்க. நான் கொஞ்சம் கறிக்கிட்டேன். இந்த அடியில் கரிச்சதை வந்து நான் தூர போட்டுட்டேன். நீங்கள் கறிக்காமல் பார்த்து பொறுமையாக வருங்க. ஓகேவா? நான் அந்த வீடியோ எடுத்துகிட்டு இருந்ததில் கொஞ்சம் இதாகிட்டு நீங்கள் கரிச்சிடாமல் நீங்கள் அந்த நல்லா ப்ரௌனாக இருக்கும். லைட்டாக நல்லா பார்த்து வறுத்து எடுத்துருங்க. கருவேப்பிலையும் அதேமாதிரி எனக்கு நிறைய போட்டிருக்கேன். ஒரு குத்து போட்டிருக்கேன். இந்த மாதிரி போட்டு அதையும் நல்லா பொறுமையாக வறுத்து எடுத்துருங்க. பொறுன்னு வரணும், கரிச்சிடக்கூடாது. அப்புறம் கொஞ்சமாக காயப்பொடி அது லைட்டாக வறுத்தா போதும். அப்புறம் ஒரு பூண்டு பூண்டு நல்லா உரித்து வச்சுருக்கிறேன். இதையும் லைட்டாக வறுத்தா போதும். அப்புறம் கொஞ்சம் புளி கொஞ்சம் இவ்வளோ போடணும், இந்த அளவுக்கு போடணும். இதையும் வந்து லைட்டாக சும்மா போட்டு போதும். ஃபஸ்ட்டு வந்து நம்ம வந்து அதுக்கு இப்போ எல்லாத்தையும் வறுத்தாச்சு. இப்போ ஃபஸ்ட்டு வந்து வத்தலையும் கறிவேப்பிலையும் மட்டும் ஃபஸ்ட்டு வறுக்கணும், திரிக்கணும். ஏன்னா அது வந்து ஃபஸ்ட்டு திரிபடாது. அதனால் வத்தலையும் கறிவேப்பிலையும் மட்டும் ஃபஸ்ட்டு திரிக்கணும். இங்கே பாருங்கள் எப்படி திரிச்சிருக்கிறேன். இனிமேல் வந்து அது கூட சேர்ந்து எள்ளும் ஒரு ஸ்பூன் உப்பும் போட்டு திரிச்சிடணும். திரித்த பிறகு திரும்ப அதை ரெண்டாக எடுத்து அது பாதி பெரிய எடுத்து திரும்ப திரிக்கணும். ஏன்னா அந்த குட்டி ஜாரில் வந்து திரிக்க முடியல எனக்கு. அதனால் இப்போ திரும்ப அதை ரெண்டு பக்கம் பிரித்து வச்சுட்டு இப்போ திரிக்கிறேன். ஃபஸ்ட்டு பாதி திரிச்சிட்டேன். இப்போ ரெண்டாவது பாதி திரிக்கிறேன். அதுக்கடுத்து வந்து பூண்டெல்லாம் போட்டு திரிக்கணும். அப்புறம் வந்து எள்ளையும் அதோட புளியும் எல்லாத்தையும் போட்டு இதில் வந்து திரிக்கணும். இப்போ எல்லாத்தையும் போட்டு திரிச்சாச்சு. இப்போ எல்லாத்தையும் ஃபுல்லாக மிக்ஸ் பண்ணிவிட்டு திரும்பியும் ஒரு வாட்டி ஃபுல்லாக எல்லாத்தையும் சேர்த்து மிக்ஸியில் போட்டுட்டு எடுத்துடணும். புளிக்கொட்டை கிடக்கு பாருங்கள், அது தூரத்துக்கு போட்டுருங்க. அப்புறம் இப்போ ஃபுல்லாக ஒரு வாட்டி மிக்ஸியில் போட்டு எடுத்தாச்சு. அவ்வளோதான். அங்கே பாருங்கள், சூப்பரான எள்ளுப்பொடி ரெடி ஆகிட்டு. இதை நீங்கள் கேள்விப்பட்டிருப்பீங்கன்னு தெரியல. எங்கள் அம்மா வந்து இது அடிக்கடி எங்களுக்கு பண்ணி தருவாங்க. சூப்பராக இருக்கும். டெய்லி எங்கள் வீட்டில் இந்த பொடி இல்லாமல் நாங்கள் சாப்பிடவே மாட்டோம். இது வந்து நீங்கள் எண்ணெய் ஊற்றியே சாப்பிடலாம். இல்லைன்னா ஒயிட் கலர் சட்னி வைக்கும்போது நீங்கள் சைடில் வச்சு சாப்பிட்டீங்கன்னா சூப்பர் காம்பினேஷனாக இருக்கும். இப்போ வந்து நம்ம பஞ்சு மாதிரி அவிச்சிருக்கிற இட்லிக்கு இதை வந்து நம்ம இப்போ சாப்பிட்லாம். ஓகேவா? பாய். தேங்க்யூ ஃபார் வாட்சிங். கீப் சப்போர்ட்டிங். பாருங்கள் எவ்வளோ அழகாக இருக்குது. சூப்பர் டேஸ்டியாக இருக்கும். சட்னியோட சேர்த்து